தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் வன்னித்தமிழன் மணி. நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாம் பதிலும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும். விக்கிரவாண்டி தொகுதியில இடைத்தேர்தல் வந்ததும் வந்துச்சு, பாமகவுக்கும் திமுகவுக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்படிதான் விக்கிரவாண்டியில இருக்கிற ஒரு கிராமத்துல பிரச்சாரம் பண்ணும்போது திமுகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. பல நூறு காவல்துறையினரை அங்க கொண்டாந்து இறக்கியிருக்காங்க. திமுக காரர்கள் பணம் கட்டுவாடா செய்வதில் ஈடுபட்டதாகவும் அதை தட்டி கேட்டதாகவும் கூறப்படுது. இப்படி பல வேலைகளை திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. நேர்மையான முறையில தேர்தலை எதிர்கொள்ளுங்கன்னு பாமக வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. இதனால அங்க தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழ்நிலையே வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி ஜெகத் ரட்சகன் அவர்களும் பொன்முடி அவர்களும் வந்து கதறினாங்க. என்னன்னா, பாமக காரவங்க அடிக்கிறாங்க, இங்க பாருங்க மண்டையெல்லாம் உடைச்சு விட்டாங்க பாட்டிலால அடிச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டு ஒரு நாடக கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தவன் ஒரு ட்ரிப்ஸ் மட்டும் தான் ஏற்றிருக்கான், வேற எந்த அடியுமே கிடையாது. பாட்டிலால அடிச்சா என்ன கதி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பாட்டிலால மண்டையில அடிச்சா எப்படி இருப்பாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா பாட்டிலால அடிச்சவங்களை பாத்தீங்கன்னா சும்மா தான் படுத்து கிடக்காரு, ஒரு ட்ரிப்ஸ் ஓடுது, நெஞ்சில ஒரு ஸ்டாலின் படம் போட்ட போன் ஒண்ணு வச்சிருக்காரு. என்னமா நடிக்கிறாங்க. எப்படியாவது பாமக மேல ஒரு அவதூறு பரப்பி இந்த இதுல வெற்றி பெற்றணும் அப்படின்னு சொல்லி திமுக மும்மரமா செயல்பட்டு இருக்காங்க. அதுக்காக எந்த எல்லைக்கும் போறக்கூடியவங்க தான் திமுக. இது போன்ற கள நிலவரங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.